Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியை பத்தி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இன்டர்வியூ பண்றவர் எத்தனை டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ள போகலாம். டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இதில் நாம பார்க்க போற கண்டென்ட் வாட் இஸ் ஓஇஎம், வாட் இஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஓஇஎம். நம்மள நிறைய பேர் ஓஇஎம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரியாது, இல்லை எந்த கம்பெனியெல்லாம் ஓஇஎம்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஓஇஎம்னா இட் மீன்ஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரரோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓஇஎம். தே ப்ரொடியூசஸ் பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தட் மே பி மார்க்கெட்டட் அண்ட் ஆர் யூஸ்டு பை அனதர் கம்பெனி ஆஸ் இட் இஸ். ஓஇஎம்னா ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை இன்னொரு கம்பெனி வாங்கி அதை அவங்களோட ப்ராடக்ட்ல அப்படியே அசம்பிள் பண்ணாலோ இல்லை ஃபிட் பண்ணாலோ, சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்டை சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கி அப்படியே மார்க்கெட்டிங்கோ இல்லை சேல்ஸோ பண்ணாலோ அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியை தான் ஓஇஎம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ராடக்டை அப்படியே யூஸ் பண்ணாலோ இல்லை மார்க்கெட் பண்ணாலோ அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியை தான் ஓஇஎம்னு சொல்லுவாங்க. நார்மலாக 2 வீலரையும் 4 வீலரையும் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியை தான் ஓஇஎம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்டை அப்படியே சேல்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே நாம யூஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை பண்ணுற டயர் 1 கம்பெனியையும் நாம ஓஇஎம்னு சொல்லலாம். எப்போ ஓஇஎம்னு சொல்லலாம்னா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸை 2 வீலர் கம்பெனியோ இல்லை 4 வீலர் கம்பெனியோ அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ப்ராடக்டை ஸ்பேர் பார்ட்ஸுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணாலும் சரி, அப்போ அந்த டயர் 1 கம்பெனியும் ஓஇஎம் தான். இந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்கான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய வெப்சைட்டை ரெஃபர் பண்ணேன். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓஇஎம்னா ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை நாம டைரக்டா எந்த ஒரு ப்ராசஸும் ஆட் பண்ணாம யூஸ் பண்ணணும். அப்புறம் அதே ப்ராடக்டை ஸ்பேர் பார்ட்ஸா மார்க்கெட்லயும் சேல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி கம்பெனியை தான் ஓஇஎம்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓஇஎம்னா என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வாட் இஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்ன? இண்டஸ்ட்ரீஸ் வேர் கம்ப்ளீட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆர் கால்ட் அஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு கம்பெனியில கம்ப்ளீட் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இந்த மாதிரியான வெஹிக்கிள் எல்லாம் பண்றாங்களோ அவங்கள தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுல சொல்லியிருக்கிற கம்பெனி எல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன டைப் இருக்குங்கிறத பார்க்க போறோம். The following are the types of automobile industry. First, 2 wheelers, 3 wheelers, 4 வீலர்ஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல கார், வேன், பஸ் எக்ஸெட்ரா. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கார், வேன், பஸ், இந்த மாதிரி எந்தெந்த வெஹிக்கிள் எல்லாம் பேசஞ்சர்ஸ் போறாங்களோ அது எல்லாமே பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல டிப்பர்ஸ், டிராக்டர்ஸ், மினி ட்ரக் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ப்ராடக்ட்ஸையோ இல்லை லோடையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் பேசஞ்சர் டிராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்பெஷல் அப்ளிகேஷன் வெஹிக்கிள்ஸ். பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் இல்லாமல் சில வெஹிக்கிள்ஸை ஸ்பெஷல் பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். இப்போ உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிற வார்த்தையை நாம ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணும்போது நிறைய பார்த்துருப்போம். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு வேக்கன்ட் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஆள் தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரினா நிறைய பேருக்கு மீனிங் தெரியாமல் இருக்கலாம். அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். Industries where spare parts for motor vehicles like
2-wheeler spares, 3-wheeler spares, 4-wheeler spares produced are called as automotive industry. கம்ப்ளீட் மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு யார் யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ, அதாவது 2-wheeler, 3-wheeler, 4-wheeler ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரிக்கு யார் யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சப்ளை பண்றவங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டா செயின் போயிட்டே இருக்கும். அந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா அவங்க மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான். கம்ப்ளீட் வெஹிக்கிளை பண்ணும்போது அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு பேர் மாறிடும். இந்த டிஃபரன்ஸை நீங்க naukri.comல ஜாப் சர்ச் பண்ணும்போது கம்பெனி ப்ரொஃபைல்ல ஆட்டோமொபைல்னு போட்டிருப்பாங்க, இல்ல ஆட்டோமோட்டிவ்னு போட்டிருப்பாங்க. ஆட்டோமொபைல்னா கம்ப்ளீட் மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி, ஆட்டோமோட்டிவ்னா அது டயர் 1 இருக்கலாம், இல்ல டயர் 2 இருக்கலாம். இதுதான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. நம்ம ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரினா என்னங்கிறத பத்தி இப்போ சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நாட் ப்ரொடியூஸ்டு ஆர் கால்ட் அஸ் நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணாம மற்ற இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ற கம்பெனியை நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிவி ஸ்பேர்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேர்ஸ், வாஷிங் மிஷின் ஸ்பேர்ஸ், இண்டஸ்ட்ரியல் மெஷினரி ஸ்பேர்ஸ். இந்த மாதிரி நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு யார் யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான். இப்போ உங்களை சில பேருக்கு டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின் இல்லை ஏதாவது ஒரு மிஷின் அதை கம்ப்ளீட்டா பண்றவங்கள ஓஇஎம்னு சொல்லுவாங்களான்னு டவுட் வரும். கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஓஇஎம் தான். ஏன்னா அவங்க ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை அப்படியே மார்க்கெட்ல ஸ்பேரா விற்க முடியும்னா அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியையும் ஓஇஎம் தான் சொல்லுவாங்க. If there any one product is supplied to manufacture motor vehicles through automotive or directly by automobile industry, then that industry will become automotive industry. நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி கூட ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை டைரக்டா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கோ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஏன்னா மோட்டார் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பார்ட்ஸை அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியா இருந்தவங்க இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்கான பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியா மாறிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓஇஎம்னா என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எத்தனை டைப் இருக்கு, அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமிடியேட்டா போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.